கிடைச்சிட்டாரு. நான் பிக் பாஸ் நினைச்சேன். ஒரு கூட என்னால இன்னும் நான் கனெக்ட் ஆக முடியல. வணக்கம் மக்களே. டே 35 சண்டே எபிசோடு ரொம்ப சுருக்கமா முடிஞ்சது. நம்மள மாதிரி முடிஞ்ச சுருக்கமா பார்க்குவோம். பற்பல விஷயங்கள் பேசப்பட்டது. தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கிட்டு ஒரு தேவையான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதியின் முதல் குறும்படம் அப்படின்னு சொல்லி நம்ம அவரு சொன்னாரு. சரி, குறும்படம் எப்படி இருக்கும் பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். உள்ள இருக்கா ஷாக்கா இருப்பாங்க, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு சொல்லிட்டு. வெளியே நம்மளுக்கு பெரிய ஷாக்லாம் கிடையாது. சாண்ட்ரா அவர்களோட சீக்ரெட் டாஸ்க் வந்து ரிவீல் பண்றாங்க. ரிவீல் பண்ணனே அவ்வளவுதான், எல்லாரோட மூஞ்சும் வந்து தொங்கி போடுச்சு. என்னடா இது, எப்பா டேய் என்னடா என்ன வச்சு இப்படி பண்ணிட்டா, வந்த வார்த்தை சீக்கிரம் டாஸ்க் கொடுத்து சாண்ட்ரா பயங்கரமா ஹைப் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி வியானாக்கெல்லாம் உள்ள அப்படியே எரியுது, என்னடான்னு சொல்லிட்டு. நம்ம அப்புறமேட்டு நம்ம விக்கல் ஸ்பீக்கரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் வந்து அக்கா என்னக்கா நீங்க லைட்டாவது நான் அவ்வளவு உடஞ்சி அப்படியே கொந்தளிக்கிறேன், எங்கேயாச்சும் நீங்க காதை சொல்லிருக்கலாமே. சிரிப்பா இருக்கு. சீக்கிரம் டாஸ்க் அது எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, ஆமாக்கா நீங்க எதுவும் பண்ண முடியாதுதான். இந்த திவாகர் மட்டும் நீங்க சொன்ன மாதிரியே அவரு நான் மாத்தி இருந்திருக்கணும், இல்ல அவராச்சும் மாறி இருக்கணும். அவரு வந்து என்னோட உரிமை கிருமைன்னு பேசி இது பண்ணிட்டாருன்ற மாதிரிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துட்டாப்ல. பட் ஆனா குறும்படங்கிறது இது குறும்படம் கிடையாது. குறும்படங்கிறது ஒரு விஷயத்துக்குள்ள பேசணும். ஆனா இந்த வீக்கே பாத்தீங்கன்னா பற்பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் பேச கிடைக்கல. விஜய் சேதுபதி பேசல. திவ்யா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணாங்க வீக்கெண்ட் எபிசோடுக்காக. அவங்க புரிஞ்சிருக்கும் இந்த எபிசோடு வந்ததே வேஸ்ட். ஏன்னா உள்ள வெளியே சொன்னாங்கல்ல, இந்த சீசன் போகாதப்ப அடுத்த சீசன் போகணும், அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணி இருக்கலாம். பட் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா அவங்க ரிலைஸ் பண்ணி பக்காவா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவையற்ற விஷயங்களை மட்டுமே பேசின மாதிரி இருந்தது வீக்கெண்ட் எபிசோடு. சாட்டர்டே சண்டே 2 எபிசோட்லயுமே ரொம்ப போரிங்கா தான் போச்சு. எனக்கு அது பெருசா தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுன்னா எவிக்ஷன் தெரிஞ்சிருக்கும். துஷார் கூடுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கூடவே வந்து நம்ம பிரவீன்ராஜ் போனாருங்கிறது இன்ஃபர்மேஷன் கசிஞ்சிச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படி ரொம்ப உடஞ்சி கதறி ஒரு மாதிரி யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாம வெளியே போவாருங்கிறது நம்ம பார்க்கல. அது இன்ஃபர்மேஷனா காதுல வாங்குறப்ப ஓகே அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், நம்ம வந்து கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் நார்மலா போச்சு. பட் எபிசோட்ல பாக்குறப்ப சீரியஸ்லி நானும் அழுதேன். எத்தனை பேர் அழுதீங்கன்னு தெரியல. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த இந்த பிக் பாஸ வந்து ஒரு லைஃபா இத உண்மையா புரிஞ்சு விளையாடுறவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணலையேங்கிறது தான். ஏன்னா ஆதிரையெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க, மக்கள் என்ன ஓட் பண்ண. கண்டிப்பா இந்த மனுஷன் பேசியிருக்கலாம். ஆனா ஸ்டேஜ்லயுமே வந்து அவர் பெருசா பண்ணல. இது வரைக்கும் பண்ணல, இதுக்கு அப்புறமாச்சும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கு. ஏன் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கொள்ளணும். பிஆர் டீமை வச்சு பெய்டு ப்ரமோஷன் பண்ணி அது மூலியமா ஓட்டு எடுக்கிறவங்களும், அப்புறம் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துக்கிட்டு ஓபி அடிக்கிறவங்களையும் சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த தண்டை ரீல் பண்றவங்கலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கடா. எஃப்ஜேக்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க போட்டாங்க. எஃப்ஜே ரொம்ப என்ன சொல்றது டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு, கொஞ்சமா ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போஸ்ட் பண்ண ஆளு இருந்தாங்க. ஆனா பிரவீன்ராஜுக்கு யாருமே இல்ல. பாவங்க அந்த மனுஷன். பிக் பாஸ வந்து அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கண்டு வந்து எனக்கு யாரும் சப்போர்ட் இல்ல, அவரு வெளியே போறப்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பாரு. உண்மையில எனக்கு இல்ல அரோராக்கெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க, அவங்கள ஃபேன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த சீரியல் ஃபேன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் பேருக்கு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போனாரு. பாக்குறப்ப ரொம்ப எனக்கே ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு. நம்மளாச்சும் எதனா பேசிருக்கலாமோ, நம்மளாம் எதாவது பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி இருந்தது. நான் பண்ணியும் பெருசா கிளிக்க போறது இல்லை, இங்க மாற போறது இல்ல. பட் இருந்தாலும் ஒரு இனிஷியேட் எடுத்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட் இருந்திருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதுக்கப்புறமாச்சு நம்ம யாரை சப்போர்ட் பண்றோம், எதுக்கு சப்போர்ட் பண்றோங்கிறத ஒரு புரிதலுக்குள்ள வாங்க மக்களே. பிக் பாஸ்ங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ தான். பட் ஆனா அதை நம்ம எப்படி பாக்குறோங்கிறதா விஷயம். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையற்ற விஷயங்கள் நிறைய வந்தாலும் தேவையான விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு, நம்ம அதை எடுத்துக்கலாம். தேவையற்ற விஷயங்கள் மட்டும் தான் வருதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாதுல்ல. அது மாதிரி பிக் பாஸ் ஷோவை நான் பார்த்துட்டு இருக்கேன். பிக் பாஸ் ஷோல நீங்க உங்களோட நெகட்டிவ் தாட்ஸா, தேவையற்ற விஷயங்களா நீங்க வந்து என்ன வேணா சொல்லலாம். பட் அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா தான் நான் பாக்குறேன். நம்மளோட தவறுகளை நம்ம முன்னாடி எவனா ஒருத்தன் பண்றப்ப ஓ ஆமால தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்றப்ப அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங்கா இருக்கும். அது பாருங்க. எனக்கு பிரவீன்ராஜ் போனது ரொம்ப வருத்தம், மன வருத்தம். நம்ம பிக் பாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருமே வந்து இந்த மாதிரி ஸ்பீச்சை வந்து யாருக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. பிக் பாஸ் வீடே வந்து ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. அவர் வெளியே போனோடனே நம்ம வினோத் அப்புறம் நம்ம சபரி எல்லாம் வந்து விசில் அடிச்சு ரொம்ப சவுண்ட் கொடுத்து எல்லாருமே அது லிட்டரலி வீட்டுல பாதி பேர் அழுதுட்டாங்க. அரோரெல்லாம் வந்து உடஞ்சிருக்கும். நான் டிசர்வ்டே கிடையாது, பட் ஆனா இவர் போறாரு அப்படின்ற மாதிரிலாம் இதே யூட்டிலைஸ் பண்ணி கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பயே சொன்னல, நீ ஓட்டு என்னை மட்டும் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஓட்டுமே சரி, நான் என்ன சொல்லுன்னு தெரியல. இப்போ ஒருத்தவங்க உள்ள வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது எதுக்காக ஓட் பண்றாங்க? அத்தனை பேர் ஒரே ஆளை எத்தனை பேர் ஓட் பண்றாங்கன்னா ஏன் எதனால ரீசன் கேட்க மாட்டீங்க விஜய் சேதுபதி அவர்களே. நீங்க வந்து ஏன் ஒரே ஆள் குத்துறீங்கன்னு கேக்குறீங்க, எதுக்கு குத்துற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கிற ஒரு 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 பாயிண்ட் குள்ள வரவே மாட்டீங்க. நீங்க என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேம் விளையாட முடியாது. கேம் வந்து கரெக்டா அவங்க விளையாடுறது வந்து அதுக்கேற்ற ஒரு வீக்கெண்ட் எபிசோட் தான் நீங்க கொண்டு போகணுமே தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடல
விளையாண்டாங்கன்ற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதியை மாத்துங்கப்பா தேவையில்லாம. தெரிஞ்சு கமலஹாசனே வரலாம். அப்படி இல்லாம தலைமை எஸ்டிஆர் வந்தா கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. இவர் ரொம்ப ஒரு மாதிரி சுத்தி வராங்கன்னு இவர் தான் அந்த எபிசோட சுத்தி விட்டுட்டு இருக்காரு. லிட்டரலி எனக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோட்னாலே ஒரு மாதிரி ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. இதுவே நான் ரொம்ப ஷார்ட்டா பேசுறேன் சொல்லி ரொம்ப லென்த்தா பேசிட்டேன் போல இருக்கு. பார்ப்போம். இந்த வீக் கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீட்டு வர மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பாய். See you.